ஐஏஎஸ்ஸாக ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சாங்க, இது போன்ற மன்றத்தை. அது மாடியில் அவர் கூட்டு போனவர் கண்ணதாசன் மாதிரி ஒரு இளைஞர், இந்த கண்ணதாசன் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிட்டு போகிறப்ப ஐயா வயசாயிடுச்சு, மாடிப்படி ஏறி போகணும். ஐயா படி, ஐயா படி, ஐயா படின்னே கூப்பிட்டு போயிருக்கேன். போன உடனே தமிழ் தாத்தா சொன்னாரா, நான் இவ்வளவு நாள் எல்லாம் படிச்சுட்டேன்னு நினைச்சேன், ஆனால் இந்த தம்பி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படிக்கட்டை தான் சுற்றினார், என்னை மீண்டும் மீண்டும் படி 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 என்று தூண்டி இருக்கிறார், எனவே இன்னும் நான் படிக்க வேண்டும்னு சொன்னாரா. அப்படி படிக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகா சொன்னார். அவங்களுக்கு தான் கைதட்டுவீங்களா? ரொம்ப கட்டுப்பா. ஆமாம், ரொம்ப சிறப்பாக அந்த எடுத்துக்கொண்ட அந்த செய்தி. எத்தனை பேர் 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன கிடைக்கும்? பகத்சிங்கை தூக்கிலிட போடுகிற பொழுது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நீ சாக போற, இன்னும் அவனுக்கு புத்தகம் இல்லை இல்லை இது என்னைக்காவது எனக்கு பயன்படும்னு சொல்லி கடைசி மூச்சு இருக்கிற வரை புத்தகத்தை படித்தான் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. அப்படி படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க நிறைவு பேச்சாளர் அருமைக்குரிய தம்பி ஒரு ஜவ்வு மிட்டாய்க்காரனின் கைதட்டும் பொம்மை என்கிற நூலை இந்த மண்ணுலகத்திற்கு தந்த மண்ணுலக பிரம்மா கண்ணதாசா. வா. கல்லூரியில தான் படி படின்னு இன்சை கொடுக்குறாங்கன்னா, சாயந்தரம் சந்தோஷமா இருக்கலாம்னு இங்க வந்தா இந்த அம்மா படி படி, இங்க போனாலும் நிம்மதி. அதுவும் பெண்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா பயங்கர பைத்தியமே பிடிக்கும். சங்கத்தமிழ் நூலைப்படி, அதைப்படி இதைப்படி. அந்த அம்மா மறந்துடாம அந்த பயனை படி கொடுக்குறது. படித்தவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, ரொம்ப படிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, மண்டையிலே ஏறாது, அவங்க சொல்றதையே சொல்லுவாங்க கடைசி வரைக்கும். எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வரும். எங்கள் அம்மா விறகுல சமைச்சாங்க, அப்புறம் ஸ்டவ்வில் சமைச்சாங்க, நான் கேஸில் சமைச்சேன். வாயை திறந்தாலே போய் காப்பியாக ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிட. ஆன்லைன் காப்பி ஆர்டர் பண்ணி ஆன்லைன். எங்கேயோ போயிட்டு இருக்க உலகம். எவன் படிக்கிறேன் படிக்க சொன்னால் படிக்கிறானா? ஒரு பேர் படிக்க மாட்டேன். யூடியூப்பை பார்த்து என்னது, யூடியூப்பை பார்த்து சமைக்கிறீங்களா? ஆமாம், வலைவலி பார்த்து சுடுதண்ணி வச்சுட்டு வரம்மா. வலைவலி பார்த்து நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? ஐயா மிகப்பெரிய தலைமை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். எங்களுக்கெல்லாம் நான்லாம் பட்டிமன்றம் எப்படி பேசுவது அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தலாம் பட்டிமன்றம் பேச வரலாம். அப்படி ஒரு புத்தகமே கிடையாது. எங்கள் அண்ணன் பேசுனதை கேட்டேன், அதை அப்படியே பேச வந்து. ஐயா பேசுனதை கேட்டேன், நாம எப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். தம்பி இப்படி இப்படி தான்டா பேசணும். இன்னைக்கு கூட சொன்னார், அனுபவம் 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 அனுபவம். வேற ஒன்றும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வேலைமாள் பள்ளியில் வேலை பார்த்தேன். அந்த நிறுவனங்கிட்ட போய் கேட்டேன், ஐயா எவ்வளவோ பேர்லாம் வைக்கிறாங்களேயா, ஆக்ஸ்போர்டுன்னு வைக்கிறாங்க, கேம்பிரிட்ஜ்னு வைக்கிறாங்க, என்னென்னமோ ஆங்கில பேர்லாம் வைக்கிறாங்க, நீங்கள் என்ன ரொம்ப பழமையாக வேலைமாள்னு வச்சுருக்கீங்க, ஏன் அந்த பேரை வச்சுங்க? வேலைமாள் வேலைமாள் சொல்லும் போது கொஞ்சம் நாகரிகம் இல்லாமல் இருக்கு. அப்படி இல்லடா தம்பி, ஒவ்வொரு தடவையும் எங்கள் அம்மாவை பேரை சொல்லும் போது எனக்கு தன்னம்பிக்கை. என் அம்மா பேரை ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. எங்கள் அம்மா பெருசாக படித்தவங்க இல்லைடா. எங்கள் அம்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு ஆக்குற ஆயா, சாப்பாடு ஆக்குற ஆயா. அந்த அம்மாட்ட இருந்தது. அந்த அம்மா எந்த ஊரையும் படிச்சிருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, தம்பி வைராக்கியத்தை விட்டுறாதப்பா. தம்பி தம்பி யார் யாரோ சொல்கிறாங்க, திருவள்ளுவர், அப்துல் கலாம் ஏதோ ஒரு நூலை படித்தாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னென்ன? அப்துல் கலாம் முன்னேறின காரணம் அவங்க அண்ணன். வரலாற்று புத்தகங்கள் எடுத்து வாசிக்க. அப்துல் கலாம் முன்னேறதுக்கு காரணம் அவங்க அண்ணன். அந்த அந்த அண்ணன் அந்த அண்ணனுக்கு மரியாதை என்ன அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நண்பர்களே, ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. நகமும் சதையுமாக உங்கள் முன்னால் ஒருத்தர் தோன்றி, நகமும் சதையுமாக உங்கள் முன்னால் ஒருத்தர் தோன்றி கண்ணீரும் கம்பளியுமாக ஒரு கதையை சொல்லும்போது உங்கள் மனசு மாறுமா? மாறாது. புத்தகங்கள் செய்யாத விஷயத்தை இதயங்கள் செய்கின்றன. மகத்தான எழுத்துக்கள் செய்யாத விஷயத்தை
மனிதர்கள் செய்கிறார். மருத்துவராகட்டும், மருத்துவராகுது அப்புறம் இருக்கட்டும், நண்பர்களை மனிதனாகும். மனிதனாகும், அதுக்கப்புறம் நம்ம மருத்துவராகும். என்ன பலாயிரக்காண்டு கணக்கெல்லாம் யாது முறை 2000 வருஷமா அவங்களுக்கு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு, இலக்கிய பாரம்பரியம். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மதுபான விடுதியில் ஆம்லேட்டு கேட்டிருக்கேன். ஆம்லேட் கொண்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. குத்திக்கிட்டு செத்துட்டாங்க. இத்தனை நூல் எழுதி என்னத்துக்குன்னு கேட்டேன். மனிதநேயமே போச்சு. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? ஏகப்பட்ட சிந்தனையாளர்கள், மகத்தான எழுத்தாளர்கள் தோன்றிய மண்ணு தான். இல்லைன்னு மறுக்கல. ஆனா யதார்த்தம் அப்படி இல்லையே. டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுக்கீங்களே. திருவள்ளுவர் பாடாத கல்லூர்னாமையா? எழுத்துல எதுவுமே கிடையாது. என்னையெல்லாம் கேட்ட தயவுசெய்து படிக்காத, மனிதர்களை படிங்க. ஒருத்தன் சொன்னா, நான் புத்தகங்களை படிக்கவில்லை, நான் மனிதர்களை படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, எங்க அப்பத்தா ஒண்ணுமே படிக்காதவர். எங்க தாத்தா வாத்தியார். அந்த காலத்து வாத்தியார் கள்ள ஸ்கூல் வாத்தியார். எங்க அப்பத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு கூட 8 குழந்தைங்க. 4 பேர் வாத்தியாரு, 4 பேர் நர்ஸு. 4 பேர் பணி, மருத்துவ பணி. ஆமா, மருத்துவ பணி. எங்க அப்பாலாம் தலைமை ஆசிரியர். எங்க அப்பா போய் கேட்டேன், என்ன அப்பத்தா அப்படிங்க? ஒண்ணும் இல்லப்பா, என்ன தாத்தா எதுவுமே பேச மாட்டாராம், அவரெல்லாம் வாத்தியார் தானே, எதுவும் சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாப்பா, மந்தையிலே உட்காந்துட்டு இருப்பாரு, பாஞ்சாமொழி விளையாண்டுட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தா பாஞ்சாமொழி விளையாண்டுட்டு இருப்பாரு. எங்க அப்பா சொல்லியிருக்கா, பணியாரம் எடுத்திருக்கா, பெடாவரம் எடுத்திருக்கா. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கா, ஒன்றும் இல்லைடா, வேற ஒன்றும் இல்லை, நீ வாழ்க்கையில் நல்லா படிச்சு முன்னேறணும், நம்ம பட்ட கஷ்டத்தை மட்டும் பார்த்துக்கேன். வேற ஒன்றும் மகத்தான வார்த்தைலாம் இல்லை. அதான் அனுபவம். நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து நூல்களை எல்லாம் தேடி போகாதீங்க. அது வெறும் காகிதங்கள், அது வெறும் அச்சடித்த காகிதங்கள். அது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, நம்மளை மாதிரி எங்கள் சகோதரி சங்கீதா மாதிரி ஒரு நல்ல படித்தவங்க அடுத்த மகனை எப்படி கொண்டு வர்றது, 9ஆவது படிக்கிறேன், அடுத்து 10ஆவது முடிஞ்சோன்னா என்ன பிரிவு எடுக்கணும், இன்ஜினியரிங்கா எம்பிபிஎஸ்ஸா அப்படின்றதுக்காக கூட்டு போய் கணவன் மனைவி பேசி, ஏன்னா அவங்க படித்தவங்கல்ல, அவங்க போய் மனோதத்துவ ஒரு டாக்டரை போய் பார்த்து பிள்ளைய விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட்டு போய், என் மகனுடைய மனநிலை எப்படி படிப்பான், இன்ஜினியரிங் எடுப்பானா, டாக்டர் போவானா, இதெல்லாம் சாதாரண மேட்டர், 10 நிமிஷம் உங்களை சொல்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு டக்குன்னு மருத்துவர் உள்ள அழைச்சிட்டு போகிறார். ஒரு டேபிளில் நர்ஸை கொடுக்குறாரு. ஆமா, ஒரு ஸ்கேலு, சிவில்னா ஒரு ஸ்கேலு, மெக்கானிக்னா ஒரு ஸ்க்ரூ, இது கொரடு, இவர் எலக்ட்ரிக்கல்னா ஒரு ஸ்க்ரூ. 3 எடுத்துட்டு வந்து டேபிளில் வைமா நர்ஸுக்கு சொல்லிட்டார். நர்ஸு கொண்டு டேபிளில் வச்சிருச்சு. தம்பி வாப்பா, இதில் உனக்கு பிடித்தமானதை நீ எடு. அவன் பார்த்துக்கிட்டே இருந்தவன் நேர போய் நர்ஸை கட்டி பிடிச்சிட்டேன். அப்ப டாக்டர் பயப்படல, எம்பிபிஎஸ் பயப்படல. உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டேன், உன் பையன் டாக்டரா தான் அவன், ஏன்னா நர்ஸை கட்டி பிடிக்கிறான். படிப்புன்றதனுடைய ஆழம், படிப்பினுடைய நோக்கம், படிப்பினுடைய இலக்கு, தர்மம் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன், ஒரு ஃபேன் மாட்ட தெரியல. ஆமா, ஒரு ஃபேன் மாட்ட தெரியல. இவங்க காந்தி ஏதோ நூலை படிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, கிடையாது. காந்தி கடைசி வரைக்கும் சத்தியவானா இருந்தது காரணம் அவங்க அம்மா வாங்கின சத்தியம். பொய் பேசாத, குடால் உண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வாங்கின சத்தியம். இப்போ சிக்கனத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய கதையெல்லாம் கேட்டுருப்பீங்கல்ல. நம்ம ஊர் மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய வியாபாரி கப்பலில் மசால் மூட்டை வருது, போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு.
கப்பல்ல மசால் மசால் மூட்டை வந்து பார்த்துட்டு வர சொல்றாரு. மசால் அரைச்ச மசாலாம் நல்லா தரமா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் போய் பார்த்துட்டு வந்தாரு. 5 மூட்டை வந்துருக்கு. 5 விரல்லையும் போய் வந்து அவர் பார்த்துட்டு வந்து எப்பா பார்த்துட்டுப்பா 5 மூட்டை நல்லா வந்திருக்கு அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு என்னடா பண்ண, இந்த மாதிரி நீங்க என்னை சொல்லுவீங்கன்னு தெரியுதுப்பா. இந்த 5 விரலை கொண்டு போய் சமையல் கட்டு போய் அம்மா சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த விரலை அப்படியே சாம்பாரில் கரைச்சி விட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ விவரமா இருக்கு. சப்புன்னு ஒரு இருக்குல்ல, லூசுத்தனமாக பண்ணியிருக்கேடா. 5 விரலையும் ஒரே நாள் சாம்பாரில் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு விரல்ல ஒவ்வொரு நாள் சாம்பாரில் வைக்கணும். ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு நாள் சாம்பாரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பாலம் கட்டுறாங்க. இந்த சென்னை விமான நிலையத்துக்குலாம் போனீங்கன்னா தவணை முறையில் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்களும் தப்பிச்சு வந்துட்டீங்க. அங்கே ஐயாலாம் எப்படி வந்தாருன்னு தெரியல. தவணை முறையில் மாசத்துக்கு ஒரு மேலே இருக்கு. எப்படிலாம் கட்டுறாங்க. பாலம் கட்டுறாங்கன்னா பாலம் கட்டின 2வது நாள் ஓட்ட விழுந்துருக்கு. எப்படிதான் பாலம் கட்டுறாங்கன்னே தெரியும். கல்லணை எப்படி கட்டினாங்க? கரிகாலம். ஏன் அது சிறப்பா இருக்கு தெரியுமா? அது எந்த இன்ஜினியரும் கட்டல. எந்த இன்ஜினியரும் கட்டல. அவங்க அனுபவமாக எடுத்து கட்டியிருக்காங்க. அனுபவங்கள் தான் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த ஒரு பாடமாக அமைகிறது. நூல்களில் வந்து படித்து பெருசாக யாரும் கிடையாது. வாழுகின்ற மனிதர்கள் தெய்வங்களாக இருந்து இந்த ஒரு கடை வச்சிருந்தாரு. அந்த செக்கு மாட்டு இது விஷயம் அவங்களுக்கு ஒரு கடை வெளியில வச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி செக்கு ஆடிக்கிட்டு மாடு வந்து சுத்திக்கிட்டே வரும். அது கழுத்துல மணி கட்டியிருக்கு. மணி சத்தம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. திடீர்னு மணி சத்தம் இல்லைன்னொடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹே அப்படின்ட்டு. உடனே அது மறுபடியும் மாடு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கடைக்கு வந்த ஒருத்தர் என்னங்க ஹேன்றீங்க அப்படின்னு. இல்லை செக்கில் மாடு ஆடிக்கிட்டு இருக்கு. அது நின்ற உடனே மணி சத்தம் நின்றுடும். உடனே ஹேன்னு சொல்லவே மறுபடியும் அது நடக்க ஆரம்பிச்சிடும். செக்கில் ஆடு என்ன ஆட்டிக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் நான் வியாபாரம் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு வந்தவர் அப்போ படித்தவர். அவர் கேட்டாரு, அந்த மாடு நின்றுக்கிட்டே மணியாட்டினா என்ன பண்ணுவீங்க? அந்த மாடு நின்றுக்கிட்டே மணியாட்ட மாடு அப்படிலாம் பண்ணாது. இல்லை பண்ண என் மாடு அப்படி பண்ணாதியா? ஏன் எவ்வளோ உறுதியாக சொல்றீங்க? என் மாடு எந்த பள்ளிக்கூடத்துலையும் படிக்கலையா? என் மாடு படித்தவன் பார்த்துங்க. நீங்கள் நான் சொல்றதுக்கே சங்கடப்படுறேன். இந்த உலகம் இப்போ இருக்க யதார்த்தத்தில் ஊழல் பண்ணுறவங்க பூரா நல்லா படிச்சுவீங்க. நல்லா படித்தவங்க அந்த நாட்டை கெடுக்கிறாங்க. நல்லா கவனமாக இருக்கும். பாமர மக்கள் அப்பாவிகள் இந்த நாட்டை இழந்துவிட்டு அவர்கள் முன்னால் கைகட்டி நிற்கிறார்கள். படித்தவர்கள் தான் இந்த நாட்டை கெடுக்கிறார்கள். எப்படி கெடுக்கலாம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் படித்தவர்கள். இப்படியே இந்த நாள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த போட்டி தேர்வுகள்லாம் இப்போ நடக்குதுல்ல. போட்டி தேர்வுகள் நம்மளுக்கு நூல்கள்லாம் வாங்கி நம்ம தயார் பண்ண சொல்கிறாங்க. போட்டி தேர்வுகள் நூல்கள் வாங்கி தயார் ஏகப்பட்ட நூல் இருக்கு. இருந்தாலும் போட்டியில் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களையே சிறப்பு அழைப்பார்களாக கூட்டிட்டு வரீங்க. ஏன்னா புத்தகங்கள் மட்டும் உங்களுக்கு வழிகாட்டாது. அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொந்த அனுபவத்தை சொல்லும் போதுதான் அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் வர்றதை பற்றி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. தேர்தல் முடிவு எப்படி ஆனாலும் வந்துட்டு போகுது. ஆனால் அடுத்த வாரத்தில் தேர்வு முடிவுகள் வரப்போகுது. +2 என்ன முடிவு? தேர்வு முடிவுகள் 6ஆம் தேதி. எனக்கு என்ன கவலைன்னா, அந்த தேர்வு முடிவு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் அதோடு சேர்ந்து பல செய்திகளும் செய்தித்தாளில் வரும். தேர்ச்சி பெறாத மாணவி தற்கொலை, தேர்ச்சி பெறாத மாணவி தற்கொலை. இந்த நாட்டில் கல்விக்கூடங்கள் இருக்கிறது, மிகச்சிறந்த கல்விக்கூடங்கள் இருக்கிறது. கல்வியை சொல்லித் தருகிறார்கள், ஆனால் தன்னம்பிக்கையை சொல்லித் தருவதில்லை. தோல்வியை பார்த்தால் பயம், தோல்வியை பார்த்தா பயம். இப்ப பயமே ஒரு தோல்வியா இருக்கு. பயமே ஒரு தோல்வியா இருக்கு. இந்த தலைமுறையின் கையில் எல்லாமே இருக்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை. அந்த காலத்துல 5 அட்டை 20 அட்டை 30 அட்டை வாங்குவோம். அரியதான் வச்சிருப்போம். 10ஆவதே 10 அட்டை இருக்கும், 20 அட்டை இருக்கும். நம்பிக்கையோட தொடர்ந்து பரிசீலிக்கும். ஒரு பாடத்துல ஒரு மதிப்பெண் குறைஞ்சதுக்காக எத்தனையோ குழந்தைகள் இறந்து விடுகின்றன. நம்ம வாழ்க்கை முழுவதும் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம், உங்களுக்கே தெரியும்.
ஒரு சின்ன தேர்வில் ஒரு நீட் எக்ஸாமில் என்னால் பாஸ் பண்ண முடியல, ஒரு நுழைவுத் தேர்வில் என்னால் பாஸ் பண்ண முடியல. இத்தனை நூல்கள், இத்தனை கல்விக்கூடங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய கேள்வி அதுதான். இப்படியே இந்த நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த போட்டி தேர்வுகள்லாம் இப்போ நடக்குதுல்ல, போட்டி தேர்வுகள் நம்மளுக்கு நூல்கள்லாம் வாங்கி நம்ம தயார் பண்ண சொல்கிறாங்க. போட்டி தேர்வுகள் நூல்கள் வாங்கி தயார் ஏகப்பட்ட நூல் இருக்கு. இருந்தாலும் போட்டியில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களையே சிறப்பாக அழைப்பார்களாக கூட்டிட்டு வரீங்க. ஏன்னா புத்தகங்கள் மட்டும் உங்களுக்கு வழிகாட்டாது. அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொந்த அனுபவத்தை சொல்லும் போதுதான் அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் வர்றதை பற்றி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. தேர்தல் முடிவு எப்படியானாலும் வந்துட்டு போகுது. ஆனால் அடுத்த வாரத்தில் தேர்வு முடிவுகள் வரப்போகுது. +2 என்ன முடிவு? தேர்வு முடிவுகள் 6ஆம் தேதி. எனக்கு என்ன கவலைன்னா, அந்த தேர்வு முடிவு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் அதோடு சேர்ந்து பல செய்திகளும் செய்தித்தாளில் வரும். தேர்ச்சி பெறாத மாணவி தற்கொலை, தேர்ச்சி பெறாத மாணவி தற்கொலை. இந்த நாட்டில் கல்விக்கூடங்கள் இருக்கிறது, மிகச்சிறந்த கல்விக்கூடங்கள் இருக்கிறது. கல்வியை சொல்லித் தருகிறார்கள், ஆனால் தன்னம்பிக்கையை சொல்லித் தருவதில்லை. தோல்வியை பார்த்தால் பயம், தோல்வியை பார்த்தா பயம். இப்ப பயமே ஒரு தோல்வியா, பயமே ஒரு தோல்வியா. இந்த தலைமுறையின் கையில் எல்லாமே இருக்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. அந்த காலத்துல 5 அட்டை 20 அட்டை 30 அட்டை வாங்குவோம். அரியறையெல்லாம் வச்சிருப்போம். 10ஆவதே 10 அட்டை இருக்கும், 20 அட்டை இருக்கும். நம்பிக்கையோட தொடர்ந்து பரிசீலிப்போம். ஒரு பாடத்துல ஒரு மதிப்பெண் குறைஞ்சதுக்காக எத்தனையோ குழந்தைகள் இறந்து விடுகின்றன. நம்ம வாழ்க்கை முழுவதும் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன தேர்வில் ஒரு நீட் எக்ஸாமில் என்னால் பாஸ் பண்ண முடியல, ஒரு நுழைவுத் தேர்வில் என்னால் பாஸ் பண்ண முடியல. இத்தனை நூல்கள், இத்தனை கல்விக்கூடங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய கேள்வி அதுதான். ஐயா மாதிரியான அனுபவசாலிகளுக்கு ஒருவருடைய கேள்வியை வைக்கிறேன். படித்த நூல்கள் தான் வழிகாட்டும், வெற்றிக்கு வழிவகுக்கும், சவால்களை எதிர்த்து செயல்பட வைக்கும் என்று நீங்கள் சிந்தித்தால், படிக்காத பாமர மக்களும் வெற்றி பெறுகிறார்களே எப்படி? படிக்காத பாமர மக்களும் வெற்றி பெறுகிறார்களே அவர்கள் எப்படி? இந்த படிப்பு மனிதனுடைய ஒருவேளை வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனைன்னு வருகிற பொழுது அவர்களுக்கு கை கொடுப்பது அவர்களுடைய பெற்றோர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய முன்னோர்களின் அறிவுரை, கூட பிறந்த சகோதரர்களுடைய அறிவுரை, இவர்களை போன்ற சான்றோர்களின் அறிவுரையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எப்பயும் ரொம்ப இறங்கி விளையாடக்கூடிய கண்ணதாசன் அப்படியே வேடோட்டமாக போயிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களாம் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் என்றால் என்ன நம்ம நினைச்சு பாருங்க. எத்தனையோ எழுத்தாளர்கள், எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருது. மேன்மக்கள் பேராசிரியர் ஐக்கன் எழுதிய ஒரு கதை. செட்டியார் இருக்கிறார், உள்ள ஆட்சி இருக்கிறாங்க, உள்ள 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகணும். தேர்வு எழுதுறதுக்கு அன்னைக்கு பணம் கட்டணும், பரிட்சை பணம் கட்டினா தான் தேர்வு எழுத முடியும். 20 ரூபா கையில் வச்சிருக்கிறாங்க. இன்னும் 20 ரூபா சேர்த்தாச்சுன்னா 40 ரூபா தேர்வுக்கு பணம் கட்டணும். ஆட்சி எப்படியாவது 20 ரூபா சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. செட்டியார் வாசல்ல உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் வர்றாங்க. பெரியவங்கெல்லாம் வந்துட்டு, ஐயா நீங்கள் தான் பெரிய தலைக்கட்டு, தொழிலில் கொடி கட்டி பறந்தவங்க, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் முடை இருந்தாலும் முதல் வசூல் உங்ககிட்ட தான் வாங்கணும், கோயிலில் திருவிழா. ஐயா பார்த்து 1 ரூபா கொடுத்தாலும் சரியா இருக்கும். உடனே உள்ள ஆட்சியை பார்த்தாரு. ஆட்சிக்கு கப்புன்னு பிடிச்சிருச்சு. இருக்கு 20 கட்டுவானே மனுஷன், என்ன பண்றது, முழிக்கிறாங்க. உடனே ஏதாவது வச்சிருக்கியான் பையன் பரிச்சை பணத்துக்காக 20 ரூபா கொண்டு வா, முதல்ல நமக்கு அதுதான் முக்கியம். கொண்டு வந்தாரு. என் பேரை போட்டு 20 ரூபா எழுதிக்கான்னு எழுதி போயிட்டாங்க. போனோன்னு இன்னொருத்தர் வராங்க, இடுப்புல துண்டை கட்டிட்டு, ஐயா நான் சோழைய போய் வந்திருக்கேன்னு. என்ன விஷயம்னா, ஒன்றும் இல்லை, அப்பாரு எனக்கு பணம் கொடுத்தாங்க, அதை வச்சு நான் சிங்கப்பூரில் போய் சலூன் வச்சிருக்கேன், இன்னைக்கு நல்ல சம்பாத்தியம், பணத்தை திரும்ப கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா, அம்மா அந்த புத்தகத்தை எடுமா. ஆட்சி ஓடி போய் புத்தகத்தை எடுக்கிறாங்க. மனசை அந்த அம்மாவுக்கு வயிற்றுல பால் வாத்துச்சு. 20 கொடுத்துட்டோம்,
ஏதோ வரப்போகுது உள்ள பரிச்ச படத்தை கட்டிலான்னு ஆசையா போறாங்க. செட்டியார் வந்தாரு, கணக்கு புத்தகத்தை எடுத்தாரு, புரட்டி புரட்டி பாக்குறாரு. வேற என்னப்பா சொன்ன? சோடையப்பேன். உன் பேரே இல்லையேப்பா. இல்லையா? அப்பாரு கொடுத்தாங்க, அப்பாரு கொடுத்துருப்பாரு. அப்பாரு கொடுத்தது தர்மம், தர்மமா கொடுத்துருக்காங்க. கடனா கொடுத்துருந்தா கணக்கு புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. அவங்க தர்மம் கொடுத்துருக்குறாங்க. அப்பா கொடுத்த தர்மத்தை நான் திரும்ப வாங்குற அளவுக்கு மோசமான ஆள் இல்லை. போயிட்டு வா ஐயா, 1 லட்சம் இருக்கு, நீ எதுவுமே கொடுக்க வேணாம், போயிட்டு வான்னு சொன்னாங்க. கதையை பேராசிரியர் ஐக்கன் முடிக்கிறார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும். இதுல எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு யாருன்னா என்ன பண்ணுவான்? என்னது அப்பா எவ்வளவு கொடுத்தாரு? 20,000. வட்டிக்கிட்டு சேர்த்து 2 லட்சம் வருது, எண்ணி வைடா, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். உலகம் இது. இந்த உலகத்துல பேராசிரியர் ஐக்கன் எழுதுகிறார். நகரத்தாருடைய அந்த பண்பாட்டை அந்த ஒரு கதை மூலமாக வெளிப்படுத்துகிறார். புஸ்தகத்துல எழுத்து இருந்தா தான் நேர்மை, சத்தியம், உண்மை. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நகரத்தார் பெருமக்கள் என்பதை அந்த கதை வாயிலாக நம்ம உணர்கிறோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். வாழணும்னா நேர்மையா வாழணும்டா, நேர்மையா வாழணும்டா. அதை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். உண்மையா இருக்கணும்டா, சத்தியமா இருக்கணும்டா. எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஆசை யாருக்கு தான் இல்லை. அதனாலதான் பொருள் 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 அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் நான் பண்ணுவேன். ஒரு பொருளா மதிக்கத்தகாதவனை ஒரு பொருளாக மாற்றுவது எதிரான பொருள் இல்லைன்னு சொல்லல. வாரியார் சுவாமிகள் போய் ஒருத்தர் கேட்டாரு, சாமி நான் கடை வைக்க போறேன், கடையில என்ன படம் வைக்கலாம்? மீனாட்சி படம் வைக்கலாமா, இல்ல வெங்கடாஜலபதி படம் வைக்கலாமா, இல்ல விநாயகர் படம் வைக்கலாமா, என்ன படம் வைக்கலாம்? வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கடையில என்ன படம் வேணாலும் வச்சுக்க, வியாபாரத்துல கலப்படம் மாத்திரம் வச்சுக்காதன்னு. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். செட்டிநாடு வீதியில ஆட்சி வந்து வீட்டு வாசல்ல கீரை விக்கிரமா வருது. கீரை விக்கிரமா வந்து உட்காருது. 2 கட்டு 10 ரூபாங்குது. ஆட்சி 3 கட்டு 10 ரூபா பேரம் பேசுறாங்க. 3 கட்டு 10 ரூபா, 2 கட்டு 10 ரூபா. சரி போ, ஆட்சியோட ஒரே பிரச்சனை. சரின்னு 3 கட்டை கொடுத்துட்டு 10 ரூபாய் வாங்கிட்டு அந்த கீரை கட்டை தூக்கி விடும்போது அப்படியே சரிஞ்சு கீழே விடுகிறா. ஆட்சி பதவதைச்சு வீட்டுக்குள்ள ஓடுறாரு. ஓடி போய் நல்ல அருமையான இட்லி, ஆட்சி வீட்டு இட்லி சாப்பிடணும். இட்லியும் கட்டி சட்னி வச்சு கொண்டு வராங்க. கொண்டாந்து கொடுத்து கையை பிடிச்சிட்டு, என்னதா 2 நாளியா ஓடிக்கிட்டு இருக்கு, சாப்பிடாம வந்துட்டியா, இந்த சாப்பிடணும் 4 இட்லியை கொடுத்து தண்ணியை கொடுத்து கீரைக்காரமா அனுப்பிச்சு விடுது. ஆட்சியோட பையன் பார்த்துட்டு சொல்றான், நமக்கு 40 ரூபா நட்டம் அப்படின்னா. 4 இட்லி 40 ரூபா. உடனே ஆட்சி சொன்னாங்க, ஏண்டா அப்படி சொல்ற? அவன் சொன்னா, வந்தோடனே 2 கட்டு 10 ரூபான்னு வாங்கிட்டு அது வாட்டுக்கு 4 வீடை பார்த்துட்டு போயிருக்கான். நீ வாட்டுக்கு பேரம் பேசி நேரம் உட்கார வச்சு 4 இட்லியை கொடுத்து 40 ரூபா நட்டத்தை உண்டாக்கிட்ட. அப்ப ஆட்சி சொன்ன வார்த்தை தாங்க அமுத வார்த்தை. அழகா சொன்னாங்க, வியாபாரத்துல நாம் பேசி பேரம் பேசி வாங்குறது வியாபார தர்மம்டா. ஆனா அவ பசிச்ச போது அவளுக்கு 4 இட்லி கொடுத்தேன் பாரு, அது நான் பண்ண தர்மம்டா. வியாபாரத்துல கணக்கு பார்க்கலாம்டா, செய்யற தர்மத்துல ஒருபோதும் கணக்கு பார்க்க கூடாதுடா. அதுதான்டா தர்மம்னு சொன்னாங்க. தர்மம்னா அதுதான். நம்ம எல்லாம் தானம் பண்றோம்னு தர்மம் பண்ணல. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம் என்பது கேட்டவுடன் கொடுப்பது, தர்மம் என்பது கேட்காமல் கொடுப்பது. அதைத்தான் ஆட்சி பண்ணாங்க, தர்மம் பண்ணாங்க. அதனாலதான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இன்னைக்கு சவால் எப்படியா, நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு குழி பறிச்சுக்கிட்டே இருக்கான். அன்று இருக்கிறவங்களை தள்ளுற அளவுக்கு பறிக்கான். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்னா, நீ கொடுக்கிறது தாண்டா காத்து நிற்கும். அப்ப புத்தகங்கள் அழகா சொன்னாங்க. புத்தகங்களில் படிப்பதில் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? 2ஆம் நபர் அனுபவம் கிடைத்தது. ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நான் எல்லாருக்கும் சொல்றது உண்டுங்க. பொதுவாக புத்தகத்தை வாங்கினோடனே 4 பக்கம் படிச்சுட்டே வருவாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மடிச்சு வைப்பாங்க. அவளை பார்த்து நான் சொல்லுவேன், தயவுசெய்து புத்தகத்தினுடைய அந்த முகப்பை மடிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? புத்தகங்கள் குழந்தைகள், அவர்கள் காதை திருகுவதை போல இருக்கிறது. புத்தகத்தை ஒருபோதும் மடித்து வைக்காதீர்கள் சொல்லு. புத்தகம் என்னங்க, நம்ம என்ன புத்தகத்துக்கு என்ன விலை கொடுக்குறோம்? கொத்தமங்கல சுத்து காந்தி மகானுக்காக புத்தகம் போட்டார். புத்தகம் போட்டு வில்லுப்பாட்டு பாடுவாரு. வில்லுப்பாட்டு பாடும்போது காந்தி வந்து அந்த சாகர கட்ட வரும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் வருமா.
உடனே எல்லாரும் கேட்டாங்க, நல்லா தான் சொல்லிட்டு வர்றீங்க, காந்தி இறக்கும் போது அவர் மேல இருக்க விசுவாசமா எப்படி இப்படி அழுகிறீங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, காந்தி இறக்கும் போது என்ன தெரியுமா நினைப்பேன், புஸ்தகம் போட்டு வச்சிருக்கேன் வீட்டுல, அது விற்காம இருக்கேன்னு நினைப்பேன், நினைக்கும் போது என் கண்ணில இருந்து கண்ணீர் வந்துடும், அப்படி காந்தி மகான் புத்தகத்தை போட்டு நான் விற்கவே முடியல. இல்லை, எல்லா புத்தகமும் விற்பனை ஆவது இல்லை. எழுத்தாளர் முரளி வந்திருக்கிறார், நல்ல எழுத்தாளர். நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, கவிஞர்கள் இருக்கிறாங்க. புத்தகம் இருக்கு பாருங்க, ஆக்கி கண்ணதாசன் ஒரு புத்தகம் போட்டு பட்ட பாடு எனக்கு தெரியும். புத்தகங்களை வாங்குவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அப்ப புத்தகங்கள் என்ன செய்கிறது? அழகா ஐயா சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு குறிப்பிட்ட நண்பர்களோட தான் பேச முடியும். ஆனா புத்தகம் பல நண்பர்களை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவேதான் நான் புத்தகத்தை படிக்கிறேன்னு சொல்றாரு. புத்தகத்தை படிக்கிற பொழுது வெவ்வேறு மனிதர்கள், அவர்களது ஆசாபாசங்கள், அவர்களது பிரச்சனைகளை எல்லாம் என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதான் புத்தகம் செய்கிற சிறப்பு. ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தின்னு ஒருத்தர் அம்மாவை பற்றிய ஒரு கதை படிக்கிறார். அம்மாவை பற்றி எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவர் பார்வை எப்படி போகுது தெரியுமா? அந்த கதையில கதாபாத்திரம் அம்மா. அவங்க ஒரு வீட்டில் தோசைக்கு மாத்திரம் எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு தெரியும். தோசை, என் பேரை கேட்பேன், தாத்தா அம்மாச்சி என்ன தோசை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பேன். 3 தோசை கொடுத்தாளான்ட்டு. என்ன 3 தோசை தாத்தான்னா, ஒன்று கிழிஞ்ச தோசை, இன்னொன்று ஓட்ட தோசை, இன்னொன்று கருகின தோசை அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்பேன். என்னத்தையோ சாப்பிட்டேன்டா, உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டேன்டான்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா தோசை தான். வீட்டில் 5 பேர், தினமும் ராத்திரி தோசை தான். 5 பேர்னா ஒரு நாளைக்கு 20 தோசை சொல்றாங்க. மாசம் எத்தனை தோசை? 600 தோசை. வருஷம் எத்தனை தோசை? 7200 தோசை. அந்த அம்மா 30 வருஷமா தோசை சுட்டு 1,00,000 தோசை சுட்டு. அவன் எழுதுகிறான், ஒரு வருடத்தில் அம்மா சுடுகிற தோசை 1,72,000 தாண்டி விட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக அம்மா சுட்டிருக்கிற தோசை. இதை பார்த்த உடனே அந்த எழுத்தாளர் எழுதுகிறான், என் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அவள் கை எவ்வளவு வலிமையானது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவள் தான் இத்தனை தோசைகளை சுற்றிருக்கிறாள் என்று நினைக்கிற பொழுது நான் அதற்குள்ளே பிரவேசிக்கிறேன் சொல்றேன். ஒரு தோசைங்க எத்தனை பேர் அம்மாவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நான் மாணவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்னைக்காவது காலையில அப்பாவை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களாடா, அம்மாவை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களாடா, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்குறீங்களாடா? எதுவும் கிடையாதுடா. வாழ்க்கை எப்படிடா இருக்கு? இதை சொல்லும் போது அப்படியே அழுதுமா சில பேர். ஒரு இப்படிதான் ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பையன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டான், முதல் மாச சம்பளத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா சொல்றா, டேய் முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்குடா, உள்ள வந்து அப்பாட்ட போடுறா, அப்பாட்ட போடுறாங்கிறா. அவன் மாட்டேம்மாண்ணா. ஏண்டா என்ன ரொம்ப திட்டிருக்காருமா மாட்டேம்மாண்ணா. இல்லடா கொண்டு கொடுறா, நான் கொடுக்க மாட்டேம்மாண்ணா. அம்மா ஓங்கி அரைக்கிறாங்க. அதுக்கிட்டே சொன்னான், என்னம்மா புரியாம இருக்கிற, சின்ன வயசுல நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு கேட்பேம்மா, அப்பா கொடுப்பாருமா. அதே போல கல்லூரிக்கு போனேம்மா, அப்பா கிட்ட பணம் கேட்பேம்மா, அப்பா கொடுப்பாருமா. நான் கேட்கிறப்பெல்லாம் அப்பா பணம் கொடுப்பாருமா. அப்படி கொடுக்கும்போது அப்பா கை மேல இருக்குமா, வாங்குற என் கை கீழே இருக்குமா. நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நான் போய் பணம் கொடுத்தேனா என் கை மேல போயிருமா, எங்க அப்பா கை கீழே போயிருமா. என்னை பெத்த தகப்பை ஒரு நாளும் கை தாழக்கூடாதுமா. இதை கூட புரிஞ்சுக்கலையாம்மா. இதான் குழந்தைக்கு பாடம் சொல்லித்தரேன். இந்த அனுபவ படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புத்தகங்களிலே படிக்கிற பொழுது நமக்கு இதெல்லாம் தெரிகிறது. பொன்னியின் செல்வனை படித்த பொழுது சோழர்கள் காலத்திலே நடந்த ராஜ சூழ்ச்சிகள் நமக்கு தெரிந்தது. பார்க்கிறோம் இன்னைக்கு படமா வந்த பொழுது எல்லாரும் போய் பார்த்தோம். கல்கி அந்த படம் எல்லாரும் நினைச்சாங்க, கல்கி இப்படிலாம் எழுதியிருக்கிறாரே அப்படின்னு. ஒரு புத்தகம் வெளிவருகிற பொழுது அது ஒரு பிரசவத்திற்கு சமம்னு சொல்றோம். ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு புத்தகத்தை பிரசவிக்கிறார்கள், சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு புத்தகத்தை அவங்க பிரசவிக்கிற வேதனை, அதுக்கு பொன் பொருளை தேர்ந்து அந்த அச்சுப்புள்ளையை செய்யணும். நீங்கள் கொடுப்பது புத்தகத்திற்குரிய விலையை இல்லை, நீங்கள் கொடுப்பது அச்சுப்புள்ளியும் தாளுக்குரிய விலையும் தான். ஒருபோதும் படைப்பாளனின் படைப்பிற்கு உங்களால் விலை கொடுக்கவே முடியாது. அவருடைய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்துகிறார். ஒரு புத்தகம் என்பது நம்மோடு பேசுகிற ஒரு கலை பொக்கிஷம்னு சொன்னான். பார்த்திபன் கனவை படித்த பொழுது ஒவ்வொரு நூல்களும் நம்மோடு பேசுகிறது. ஜெயகாந்தன் புத்தகங்களை படிக்கிற பொழுது ஒரு ரிச்சா ஓட்டுபவன், ஒரு பத்திர பாத்திரத்தை
இவங்களெல்லாம் படிக்க முடியுது. கடவுள் கந்தசாமி பிள்ளையும் படிக்கும் போது கடவுள் நேரம் வந்தா என்ன பாடுபடுறாருங்கிறத கந்தசாமி பிள்ளை மூலமாக புதுமை பித்தன் கொடுத்த பொழுது அப்படியே பார்க்கிறோம். கடவுளே நேரம் வந்தால் நம்மால் நம்ப மாட்டேங்கிறாங்க. நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்கள். இப்படி ஒவ்வொரு தோப்பின் முகமது மீரான் அவர்கள் எழுதிய அந்த துறைமுகம் படித்த பொழுது முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறோம். எழுத்தாளர் வனப்புரி ஜானுடைய கடலின் மக்கள், அவர் வாழ்க்கையில நிறைவேறாத ஆசை உண்டு. அவர் அந்த நூலுக்கு எப்படி சாகித்ய அகாடமி வாங்கிடணும்னு நினைச்சார். அதை பூரா உட்கார்ந்து நான் தான் எழுதினேன். அவருக்கு உட்கார்ந்து அவர் சொல்ல சொல்ல எழுதினேன். அதுல கடற்புறத்து மக்களின் வாழ்க்கையை அற்புதமாக சித்தரிப்பார். அவர் இறந்துட்டார், இருந்திருந்தா நேரம் வாங்கியிருப்பார். அப்படி கடற்புறத்து மக்களுடைய வாழ்க்கையை சித்தரித்த அந்த நூல்கள். பிரபஞ்சன் எழுதிய கனவு மெய்ப்பட வேண்டும் படித்த பொழுது ஒரு குடும்பத்திலே கணவன் எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடாது என்பதை கணேசன் பாத்திரத்தின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு கதாபாத்திரம் என்னோடு வந்து போகிறது. ஒருவனின் கற்பொழுக்கத்தின் மீதான அந்த விரிசல் எப்படி விரிவாகிறது என்பதை பார்க்கிறோம். ஹாரி பாட்டர் படிக்கிற பொழுது கற்பனைக்கு எட்டாத மற்றொரு உலகத்தை என்னால் காண முடிந்தது. இன்றைய கணினி யுகத்துல அலைபேசியின் ஆக்கிரமிப்புல புத்தக வாசிப்பு தொலைந்து போய் கொண்டிருக்கிறது நண்பர்களே, நினைச்சு பார்க்கிறேன். அதனாலதான் இந்த தலைப்பை இங்க கொடுத்தோம். நம்ம புத்தக தினம் கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் புத்தகத்தை கொண்டாட போகிறோம்? புத்தக தினம் கொண்டாடுகிறோம். புத்தகத்தை நீங்க கொண்டாட போறோம். வீட்டில் இருக்கிற புத்தகங்களை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி புத்தகங்கள், அப்ப நான் அழகா சொல்லலாம், புத்தகங்கள் வாழ்க்கையில புரட்டி போட்ட சம்பவங்கள் நிறைய உண்டு. புத்தகங்கள் துணையோடு பயணம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிமையாகிறது. பெரிய அடி வாங்காமல் நம்மால் தப்பிக்க முடிகிறது. ஒரு நல்ல மனிதருடன் 1 மணி நேரம் பேசுவது 10 நூல்களை படித்ததற்கு சமம் என்று சொன்னார். 10 நூல்களை படித்ததற்கு சமம். அப்ப படிப்பு தேவை. அழகா சொன்ன படிப்பு வேணும், வாசிப்பு கண்டிப்பா. பல விஷயங்களை நம்ம படிச்சுட்டே இருக்கணும். தேவாரத்தையும் திருவாசகத்தையும் நான் இன்னைக்கு பேசுறேன். 30 ஆண்டுகளாக அன்னை மீனாட்சியை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னா புத்தகங்களை படிச்சதுனாலதான். புத்தகங்களை போய் படித்து 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 அதை எனக்குள்ளே போட்டு 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 அதை எப்படி சொல்லலாம் என்று சொல்லுகிற அந்த நிலையிலே தான் அது வெற்றி பெறுகிறது. சொல்றாரு. இன்னைக்கு காலையோட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், போன வருஷம் பேசணுமா, இந்த வருஷம் பேசல நீங்க, நான் அடுத்த வருஷம் இதை விட வேற மாதிரி பேசுவேன். இதுதான் அந்த வாசிப்பு. அது ரொம்ப அழகா சொன்னாங்க. அதனாலதான் தம்பி கண்ணதாசன் வந்தாரு, புத்தகங்கள் வாசிக்கிறது மாத்திரம் பழக்கமா வச்சுக்காதீங்க, அனுபவத்தை கேளுங்கன்னா. புத்தகங்கள் உங்களை முடக்கி வைத்து விடும். நான் அந்த புத்தகத்தை சில பேர் பார்த்துருக்கீங்களா, வருவேன் அப்படியே, நான் நீங்க அது படிச்சீங்களா, இது படிச்சீங்களா அப்படின்னா, நம்ம படிச்சதுன்னா அவன் படிச்சிருப்பானா? சில பேர் நான் படிச்ச புத்தகத்தெல்லாம் சொல்லி கேட்பான். ஒருத்தட்ட கேட்டாங்க, என்னப்பா பிரச்சனை உனக்கு, அனுபவங்கள் சிறந்ததா புத்தகங்கள் சிறந்ததா? உடனே அழகா பதில் சொன்னேன், திருமணத்திற்கு முன்பு புத்தகங்கள் சிறந்தது, திருமணத்திற்கு பின்பு அனுபவம் தான் சிறந்தது. ஒரு நாளை கடத்துறது எவ்வளவு சிரமமா இருக்கு. எந்திரிச்சோன்னா ஆரம்பிப்பா, என்னங்க அது இல்லை இது இல்லைன்னா. நான் ஒரு நாள் சொன்னேன், இல்லை இல்லைன்னு சொல்லி பழக, இருக்குன்னு சொல்லி பழக, குடும்பம் நல்லா இருக்குன்னு. மறுநாள் சொல்லிடுறேங்க அப்படின்னா, என்னங்க அரிசி தின்னு காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, அதுக்கு நீங்க இல்லைன்னே சொல்லிட்டு போயிருக்கலாம். இருக்குன்னு சொன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நாளை நகர்த்துவது என்பது திருமணத்திற்கு பின்னர் நிறைய குடும்ப பாரங்கள் இருப்பதனால புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை ஒரு பக்கம். அப்ப யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அனுபவம் தான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்ற முடியும்னா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை எம்பிஏ காம்படிட்டிவ் எக்ஸாம் போகுது. எம்பிஏல போய் நல்லா படிக்கணும் ஒன்றுனா அந்த ஊர்ல ஒரு பெரிய பேராசிரியர் அவர் இருக்கிறார், அவரை தேடி போகுது அந்த பிள்ளை. போனோன்னா போறப்ப நிறைய புத்தகங்கள்லாம் தூக்கிட்டு போகுது. அப்படியே கட்டுக்கட்டா ஒரு 10-15 புத்தகங்களை கொண்டு போய் அவரை பார்க்குது. அவர் உன்னை எத்தனை மணிக்குமா வர சொன்னேன் அப்படின்னா, 10 மணிக்கு சார். மணி 10:10 போயிட்டு நாளைக்கு வா சார், புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கேன் பாருங்க, இது எந்த புத்தகம் சொன்னீங்கன்னா நான் படிப்பேன். டூ வாட் ஐ சே, போ, உன் கடிகாரத்தை சரி பண்ணிட்டு போனார். போகும்போது போயிட்டு மறுநாள் வந்துச்சு. வந்தோடனே பர்ஃபெக்ட் 10 o'clock வந்துட்டேன். ஏபிசிடி தெரியுமா அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. 10th படிச்சிருக்கோம், +2 படிச்சிருக்கிறோம், பிபிஏ படிச்சிருக்கிறோம், எம்பிஏ படிக்க போகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் போக போகிறோம், ஏபிசிடி தெரியுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் நல்லா தெரியும், எழுது. வாட் இஸ் த 7th லெட்டர், வாட் இஸ் த 10th லெட்டர், வாட் இஸ் த 12th லெட்டர். டப்பு டப்பு டப்புன்னு கேட்டார். 4 சொல்லிச்சு, 5வது நிர்மிச்சு போய் படிச்சுட்டு வந்துட்டார்.
என்னடா இது ஒரு ஏபிசிடி தெரியலையே. +2 வந்து உட்காந்துருப்பேன், ஆனால் அவனை எழுத வச்சுன்னா தெரியாது, அப்படியே முடிப்பேன். ஆனால் அவனாவா சார் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எழுதுறா போல. ஆனால் அவனை 12 எழுத்து எழுத தெரியாது, அப்படி முடிப்பேன். போய் போர்டில் போய் நிற்பேன். நம்ம படித்த படிப்பு அப்படித்தான். போய் மறுநாள் வந்தோன்னா சார் இப்போ ஏபிசிடி நல்லா படிச்சேன், 26 லெட்டர்ஸ், நீ எதை கேட்டாலும் சொல்லுவேன். இன்னைக்கு வேற கேட்க போறேன். இன்னைக்கு வேற கேட்க போறீங்களா? A+B+C = வார்த்தை யோசிச்சு முடிஞ்சு போய் நல்லா படிச்சுட்டு வந்துட்டார். அதுக்குள்ள விடிய உட்காந்து பயங்கரமா படிச்சு முடிச்சோன்னா அடுத்த நாள் வந்தால் உனக்கு 10 கணக்கு கொடுக்க போறேன். 10 கணக்கு வேறு அல்பபெட் கணக்கு தான். A² + B² D² Z² எல்லாம் போட்டு 10 கணக்கு 10 நிமிஷம். 10 கணக்கு மடமடன்னு நம்ம போய் செய்ய நினைச்சாரு. அதை பார்த்து மண்டையை போட்டு பிச்சு அல்பபெட்டு தான், வெறும் அல்பபெட்டு தான் போட்டு மண்டையை பிச்சு கணக்கு வச்சு 6 கணக்கு முடிச்சிருச்சு, 4 கணக்கு செய்யல பேப்பர் அப்படின்ட்டு 10 minutes ஓவர்னா வந்துட்டு டக்குன்னு அந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு. இப்போ வந்தோடனே நல்ல அருமையான காஃபி கொடுத்தாங்க கப்பில். அந்த பிள்ளை கையில் ஒரு கப்பை கொடுத்து காஃபியை குடிக்க சொன்னார். குடிக்கும்போது அவர் சொன்னார், இப்படியே பார்த்தாரு, 6 கணக்கு தான் செஞ்சிருக்கு. நீ இங்கிட்டு புத்தகத்தை தூக்கிட்டு வந்த, அதுல எல்லாம் இல்லை. நீ கையில் காஃபி குடிக்கிறியா, அதுக்கு பேர் என்ன? கப். அதில் முதல் எழுத்து சி என்னன்னு தெரியுமா உனக்கு? கான்சன்ட்ரேட். எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது அல்பபெட்டா இருந்தாலும் சரி, ஆனாவனாக இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட். 2வது லெட்டர் என்ன? யூ. அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. 3வது பிராக்டிஸ் பண்ணு. இதுதான் வாழ்க்கைக்கு வரும். இந்த அனுபவம் தான் வாழ்க்கைக்கு கிடைக்கும். கான்சன்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிராக்டிஸ், தட் இஸ் கப் தியரின்னு சொன்னார். நிறைய புத்தகங்களை படிக்கிறதுனால அறிவு வராது. அனுபவங்கள், பிறர் சொல்லுகிற அனுபவங்களை கேட்கிற பொழுதுதான் அது வரும். ஒண்ணு வேணாங்க, ஒரு பெரிய நிறுவனம் ஓடிக்கிட்டு இருக்குது, பாக்குறாங்க, பயங்கரமா நடக்குது. திடீர்னு மிஷின் நின்றுச்சு. ஒரு மிஷின் நின்ற உடனே யாரையோ கூப்பிடுறான். ஜெர்மன்ல இருந்து வரான், லண்டன்ல இருந்து வரான், பூரா படிச்சவன். வரும்போது லேப்டாப் டக் 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 வராங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, மிஷினை தள்ளி போட்டு வேற வாங்குங்க, மிஷினை தூக்கி போட்டு வேற வாங்குங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் சொன்னா, நம்ம ஊரில் ஒரு மெக்கானிக் இருக்காரு, அந்த குடிசை போட்டு உட்காந்துருப்பாரு. அவர் கூப்பிட்டு, வாட்மேன், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்லி பர்ஃபெக்ட், திஸ் புஷ்ஷுன்னு ஐயா, எனக்கு தெரிஞ்சதுனா ஒரு நல்ல மெக்கானிக். அவரை கூப்பிட்டு வருவோமா? கூப்பிட்டு வந்து இப்படியே பார்த்தேன். ஸ்பேனர் வச்சு 2 தட்டு தட்டினேன். ஒரு போல்ட்டு வெளியே வந்து விழுந்துச்சு. படான்னு போல்ட்டை முடுக்கணுன்னு மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பில்லு எவ்வளவு? போய் அனுப்புறேங்க. போய் பில்லு கொடுத்து விட்டேன். 20,000 ரூபாய் பில்லு. அந்த மேலாளர் மிரண்டு போயிட்டேன். வந்தேன், ஸ்பேனர் வச்சு ஒரு தட்டு தட்டினேன், ஒரு நட்டை போட்டேன், 10 ரூபா கூட பெறாது, 20,000 கேட்குறேன். அதுக்கு அவர் பதில் சொல்லி விட்டார். 19,980 ரூபா தனியாக வச்சு, போல்ட்டுக்கு 20 ரூபா. இந்த 20 ரூபா தான் செலவு. இந்த 19,980 ரூபா என்னுடைய அனுபவம் என்கிற முதலீடு. அதுக்கு தான் நீ பணம் கொடுத்துருக்கிற. அண்டவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, இது என் அனுபவம் அப்படின்னு. அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு சொல்றாங்க. வாழ்க்கையில் அனுபவிக்கணும். முதல்ல அனுபவம் வேணும். முதல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த அறிவு, அந்த அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிறது. அனுபவம் பயன்படும் பல நேரங்கள்ல. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஸ்கூட்டர் வச்சிருந்தாரு. கண்ணதாசனுக்குலாம் தெரியல, சனுக்குலாம் தெரியும். காலையில் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகாது. எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, ஸ்கூட்டர் கவுத்தி போட்டு ஒரு மிதிப்பாரு, போயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்து ராக்கெட் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம ஆளு இதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ராக்கெட் ஸ்டார்ட் ஆகலை. எல்லா நாட்டுக்காரங்க வந்து பார்த்தாங்க, நான் ராக்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகலாம், இந்தியாக்காரங்க நான் கொஞ்சம் சாட்சி வை அப்படின்னா சாட்சி வச்சானா போயிருச்சான். எங்கடா கற்றுக்கிட்டேன்னா, எங்க அப்பா ஸ்கூட்டர் சாட்சி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ராக்கெட் போயிருச்சுன்னா. இது நகைச்சுவையாக இருந்தாலும் ஏதோ ஒன்று அங்கே தடங்களை ஏற்படுத்துகிற பொழுது அதுல யாரோ ஒருவருடைய அனுபவம் பயன்படுகிறது என்பதை பார்க்கிற பொழுதுதான் அந்த அனுபவம் பெருசாக வருகிறது. அதான் சொன்னாங்க. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், இதை சரி செய்ய முடியுமா முடியாதா என்று நினைக்கிற பொழுது, இப்ப என் நண்பர் ஒருத்தர் கியா கார் வாங்கியிருக்கிறது. வந்துகிட்டே இருக்கும்போது நின்றுச்சு கார். ஒன்றும் பண்ண முடியல. ஸ்கூலுக்கு வர லேட்டு. எனக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் விட்டாரு. சொல்லிட்டு லேட் ஆகும் போல தெரியுதுன்னாரு. வந்தாங்க, ஏதோ லேப்டாப்லாம் வச்சு பார்த்தாங்களா, எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது சார், வண்டியை தூக்கிட்டு தான் போகணும், டோப் பண்ணி தான் போகணும்னாங்க. இதுக்கு எங்களை 2 லட்சம் போட்டு நான் வாங்கினேன். இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல.
படித்த படிப்புனால அங்க இருந்த ஒரு மெக்கானிக்கரு அதுல இருக்க பிரச்சனையை சொல்லி இதான் பிரச்சனைன்னு சொன்னேன். அதனாலதான் கார் ஓட்ட தெரிவதற்கு முன்பாக காருடைய மெக்கானிசத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் அனுபவம். புத்தகத்தை வச்சுக்கிட்டு கார் பழுது பார்க்க முடியாது. அழகா சொல்லலாம். நெருப்பு சுடும், இது படிச்சதுனால கிடைக்கும். நெருப்பு சுட்டுச்சு, இது அனுபவம். அதனாலதான் பாரதி சொன்னா, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புதி தேடி வளர்த்தது ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்னா. பெண்களுடைய அறிவை தாண்டா நீங்க கெடுக்க முடியும். அவளுக்கு ஞானம் என்கிற ஒண்ணு இருக்குது, அதை எவனாலையும் கெடுக்க முடியாது. அவன் ஞானத்திலே பிறந்தவன் சொல்ற. இந்த ஞானம் என்பது வரணும். நமக்கெல்லாம் 6 அறிவு உண்டு, பெண்களுக்கு 7வது அறிவு உண்டு, மறந்துடாது. அவங்களுக்கு தான் 7th சென்ஸ் வேலை செய்யும். நம்மலாம் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறோம். அவங்க அனுபவம் என்பது வேறு, அவங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் ஒரு பிடி அரிசி தனியாக போட்டுக்கிட்டே வருவாங்க. காலையில் அரிசி எடுக்கும் போதெல்லாம் அது எதுக்குன்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அரிசி சுத்தமாக இல்லாத போகிறப்ப அது ஸ்டாக்கு, அதான் சேமிப்பு கிடக்கு, அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. இது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன, அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தா, இல்லை பெரிய பிலாசபி படிச்சுட்டு வந்தாரா, இல்லை பொருளாதாரம் படிச்சுட்டு வந்தாரா? கிடையாது. 5ம் 3ம் இருந்தால் அறியாத பெண்ணும் கரிச வைப்பார். அழகா சொன்னாங்க. எது வேணுமோ அது வேணும். சமையலுக்கு என்ன வேணும், அது அவனுக்கு பெருசா தேவையில்லை, ஞானம் தேவையில்லை. இந்த உப்பை போடணும், இந்த மிளகாயை போடணும், இப்படி போடணும், ஒரு சமைச்சு கொடுத்துடணும். இது அனுபவத்தினால வரக்கூடியது. இதுக்கு போய் உட்காந்துட்டு அப்பளம் சுடுவது எப்படி, வளைவொலியை பார்த்து அப்பளத்தை எடுக்கவும், நன்றாக கரண்டியை போட்டு பிரட்டவும், சுடவும், சாப்பிடவும், பரிமாறவும், பூரா அப்படி போயிட்டாங்க. எதுனாலும் நான் கூகுளில் பார்த்துக்கிறேன், எதுனாலும் நான் கூகுளில் பார்த்துக்கிறேன். மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். அவர் ஜனாதிபதி ஆகி போறப்ப அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போனப்ப ஒருத்தர் நல்ல இதெல்லாம் வச்சு ஜம்மு நிற்கிறான். படான ஒரு பொண்ணு கீழே விழுந்துன்னு அவர் காலில் விழுந்து வணங்குறான்னு நினைச்சாரு. பார்த்தா அவன் சொன்னா, இல்லை உங்க ஷூ லேசை கலட்டி ஷூவை கலட்டுறது ஏன் வேலைன்னா. அப்படியே பார்த்தாரு கலாம், ஏன்டா இதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கீங்களா, இனிமேல் என் ஷூவை நானே கழட்டிக்கிறேன், நீ கரெக்டாது, அப்ப எனக்கு வேலை போயிருமே, தோட்ட வேலைக்கு போ, அங்க போய் நல்ல செடி குடிக்கலாம், தண்ணியை பாய்ச்சி போ அப்படின்ட்டாரா. 5 வருஷம் கழிச்சு அந்த பதவி பிடிச்சு வரும்போது ஒரு பெட்டி எடுத்துட்டு வராரு வெளியில. அந்த தோட்டக்காரை பார்த்துக்கிட்டே இருந்தானா, அவனை பக்கத்துல கூப்பிட்டாரான். கூப்பிட்டு வந்து அப்படி வந்தானா, நான் அன்னைக்கு உனக்கு சொன்னனே, அதனால இது மனசு வருத்தமா? இல்லைங்கய்யா, நீங்க எங்க வழக்கமா நாங்க வர ஜனாதிபதிக்கு சூழேசு போடுறதா எங்க வேலை, அப்படியே நான் குடிஞ்சு பழகிட்டேன். இப்பதான் என் வாழ்க்கையில நீங்க நிமிர வச்சிருக்கிறீங்க, நான் அழகா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, இந்த பெட்டியில கொஞ்சம் தண்ணி அடி அப்படின்னாரு. எல்லாரும் யோசிச்சாங்க, பெட்டிக்குள்ள என்ன இருக்குமா, விளைவேர்ந்து இருக்குமா, அப்படி இருக்குமா, எப்படி இருக்குமா, பத்திரத்தை திருடிட்டு போறாரா, என்னென்னமோ பண்றாங்களே, யாராவது பண்ணிருக்காரா, என்ன அப்படின்னு நினைக்கப்போ அவன் தண்ணி அடிக்கிறான். அடிச்சோன்னு அவர் சொன்னாரு, இந்த ஜனாதிபதி பதவி முடிந்து இந்த ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு தூசியை கூட நான் எடுத்து செல்லவில்லை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். இதான் அவருடைய அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் போய் எங்கேயும் புத்தகத்தை பெறட்டல, அவர்களோட உட்காந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தேவகி ஸ்கேன்ஸுடைய அந்த இருதய மையம் தொடக்க விழாவுக்கு கலாம் அவர்கள் வர்றாங்க. வரும்போது அவரோட உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு. அப்பொழுது அவர்கிட்ட நான் பேசுகிற பொழுது அவர் சொன்னார், எதுக்கு 4 பேர் வேணும் தெரியுமா? நான் சொன்னேன், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சார். அந்த 3வது எடுத்துரு, என்னங்கய்யா, குருவை எடுத்துரு, அதுல என்ன வச்சுட்டாங்க தெரியுமா, மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள் வந்துருச்சு, அப்ப நீ எதுக்கு வாத்தியாரு அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வருத்தப்படாதீங்க, சொன்ன வார்த்தை வருத்தப்படாதீங்க. ஒரு குரு என்பவன் கூகுளை விட அதிகம் படித்தவனாக இருக்க வேண்டும், அவன் தான் நல்ல குருவாக இருக்க முடியும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரோபோ வந்தாச்சு, கூறி ரோபோ வந்துருச்சு, பாடம் நடத்துறதுக்கு ஒரு டீச்சர் வந்துட்டாங்க, பாடம் நடத்துறாங்க, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. செயற்கை நுண்ணறிவு அழகா வேலை செய்யுது, அது புத்தகத்தினுடைய மறுவடிவம், அட்வான்ஸ்டு மெத்தடு. இன்னைக்கு அவங்க வந்து பாடம் நடத்துறாங்க, நம்மளால கேட்க முடியுது, எல்லாம் பண்ணுது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற மாணவனுக்கு வயிறு பசிக்குதா, அவன் வீட்டுல என்ன சோகத்துல வந்திருக்கிறான், அவன் எப்படி வந்திருக்கிறான், ரொம்ப துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறான்னு பாக்குறதுக்கு அந்த மிஷினுக்கு தெரியாது. வாத்தியார் ஒருத்தருக்கு தான் அந்த அனுபவத்தின் மூலமாக அந்த பிள்ளை எதனால நான் கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். அந்த வாழ்க்கையில மாற்றவே முடியாது. என்னதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய ஆசிரியர். நாங்கெல்லாம் அரசு பள்ளியில வேலை பார்க்கிறோம். காலையில அவன் வர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, என்ன சூழல்ல வர்றாருன்னு தெரியாது. தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகள் வாழ்க்கை தரம் வேறு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே பெரிய தவம்.
வர பிள்ளைங்க சாப்பிட்றானா சாப்பிடலையா அவளை பார்க்குறோம். நாங்கள்லாம் காலையில் என்னடா சாப்பிட்றேன்டா மயக்கம் போட்டு கொடுத்துருவான். அசம்பிளியில் ஓடி போய் டீ வாங்கி கொடுக்குவோம். ஆசிரியர் பணி பின்னணியில் வந்து நீங்கள் பார்க்கணும். எனக்கு நாங்கள் வர்றோம் வெள்ளையும் சொல்லியமா திரியணும்ன்றது மாத்திரம் நினைச்சிடாது. எதுக்கு வெள்ளையும் சொல்லியமா போகிறோம் தெரியுமா? பிற்காலத்தில் அவன் நினைக்கணும், நம்ம இப்படி கிழிஞ்ச சட்டையோட உட்கார்ந்துருக்கிறோம், இவரை போல ஒரு நாள் நான் வர வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையை நாங்கள் உடுத்துகிற ஆடையின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அவ்வளவு சிரமங்கள் உண்டு. நல்லா சொல்லுவேன், கை நிறைய காசை வாங்கிட்டு பேசுகிற பேச்சா இது. கொரோனா காலத்துலேயும் நீ சம்பளம் வாங்கினீங்க அப்படிலாம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் கேட்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அந்த அனுபவம், ஒரு பையன் ஒரு வகுப்புல திருட்டான் ஒரு பொருளை. திருட்டோன்னா பையன் சொல்லிட்டாங்க, சார் இவன் தான் சார் திருட்டி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆசிரியர் ஒன்றுமே பண்ணலை. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 20 வருஷம் கழிச்சு அந்த பையன் ஆசிரியரை பார்த்துட்டு ஆசிரியர்கிட்ட சொன்னான், சார் என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா. என்னப்பா? இல்லை சார், நான் படிக்கும்போது பக்கத்து பையன் ஒரு வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான். அந்த வாட்ச் பார்க்க அழகாக இருந்துச்சு, நான் திருடிட்டேன் சார். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலை, ஒன்றும் சொல்லலை. அதை நான் நினச்சேன்னா எனக்கு அன்னையிலேருந்து நான் மாறிட்டேன் சார். எப்படி சார்? அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா சார்? எல்லா பசங்களையும் வரிசையாக நிற்க வச்சிங்க, எல்லா பேரையும் கண்ணை மூட சொன்னீங்க. கண்ணை மூட சொல்லிட்டு ஒருத்தர் டவுசர் பேர்லேயும் கை விட்டீங்க. என் டவுசரில் அந்த வாட்ச் இருந்துச்சு, அதை எடுத்தீங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட நான் படித்து முடிக்கிற வரைக்கும் என்னை பற்றி நீங்கள் சொல்லலையே சார். எதனால சார் கேட்ட பொழுது ஆசிரியர் சொன்னார், நான் உன்னை கண் கட்ட சொன்னதை போல நானும் என் கண்ணை கட்டி கொண்டுதான் ஒவ்வொருத்தர் டவுசர் பையிலும் நான் கைவிட்டேன். எனவே நீ யார் என்பதே எனக்கு தெரியாது. இதாங்க அனுபவம். ஒரு ஆசிரியருக்கு கிடைத்திருக்கிற அனுபவம் ரொம்ப அழகா சொன்னாங்க. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது எப்பன்னா, மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும். அறிவுரையை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை. வீட்டில் 4 பேர் இருக்கா, 4 செல்போன் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்புக்கு பேர் ஹாப்பி ஃபேமிலின்னு வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர். சாப்பிட வரியா? அம்மா அடிப்பாங்க. மேலே இருந்துக்கிட்டு இதோ வருகிறேன். அப்பா அவனுக்கு என்ன திமுறா? இல்லை உங்களை விட அதிகம் எனக்கு இருக்கிறது. இப்படியே மெசேஜ் போட்டே குடும்பம் நடத்துறாங்களே. இதுதான் இன்னைக்கு உலகமாக இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொன்னார், பிறப்பில் வருவது யாவன கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் என்னை பணித்தான். மனையாள் சுகம் எதுவன கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் என்னை பணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் என்னை பணித்தான். அன்பு என்பது யாதனை கேட்டேன், அழித்துப்பார் என்று இறைவன் என்னை பணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் என்னை பணித்தான். படிப்பு என்பது யாதனை கேட்டேன், படித்துப்பார் என்று இறைவன் என்னை பணித்தான். அத்தனையும் அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால், ஆண்டவனை நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் மெல்ல என் காதலில் வந்து சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்று சொன்னான். ஒவ்வொருவருடைய அனுபவம் தான் வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பு. சவால்கள் வருகிற பொழுது என் தந்தையை நான் பார்க்கிறேன். அப்பா பட்ட கஷ்டம் என்ன? அப்பா சித்திரத்திருவிழால சின்ன பிள்ளைல கூட்டு போயிருக்கிறாரு. கூட்டு போய் ஆத்துக்குள்ள நின்றுக்கிட்டு அழகரை காமிப்பாரு. அப்பா அழகர் தெரியலப்பான்னு உடனே தோல்ல தூக்கி உட்கார வைப்பாரு. உட்கார வச்சு அழகர் பாடுறாரு. அப்படி எனக்கு சொல்லி அழகரை காமிச்சதுனாலதான் அழகர் எந்த மூலையில இருந்தாலும் எனக்கு அழகரை சொல்ல முடியுது. அப்போ ஒரு நாள் அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா நீங்க ஒரு ஓரமாடி பாட்டி காமிச்சிருக்கலாம், ஏன் கழுத்துல தூக்கி வச்சு காமிச்சிங்களப்பா? அப்பா சொன்னாரு, டே மகனை இந்த உலகத்தை நான் 6 அடியில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் புள்ள நீனு அதுக்கு மேல 4 அடி சேர்த்து 10 அடி பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா உன்னை தூக்கி நான் தோல்ல உட்கார வச்சேன். நீங்க எத்தனை அப்பாக்கள் குழந்தைகளை தோல்ல உட்கார வச்சு, மீனாட்சி வேஷம் போட்டு அந்த பிள்ளை நடக்க முடியலன்னொன்னே அந்த பிள்ளைய தூக்கி அந்த அப்பா உட்கார வச்சு வரப்ப அந்த காட்சியை வர்ணிக்கும் போது சொன்னேன், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், என் தகப்பன் இடத்துல நான் பெற்ற அனுபவம். எங்க அப்பா கடன் வாங்காத ஆளே இல்லை, எல்லாத்தையும் கடன் வாங்கினார். ஆனா நான் முடிவு பண்ணேன், வாழ்க்கையில கடனே வாங்கக்கூடாது. அவர் வாழ்க்கை மூலமாக எனக்கு கிடைத்த பாடம். ஏன்னா 5 பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அவர் பட்ட பாடு நினைச்சு பார்க்கிறேன். எங்களுக்குலாம் இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் மருந்தளவுக்கு கூட இல்லை. அப்படின்னா என்ன காரணம்னா, என் தகப்பன் பட்ட கஷ்டம் அந்த வாழ்க்கை நெறியில நான் பார்த்ததுனால இன்னைக்கு இல்லை. 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா 2 வீலர் களைச்சு போயிட்டு வரும். அப்பா சொன்ன வார்த்தை, அவவே உழைச்சு வாங்கணும்டா, அவவே உழைச்சு வாங்கணும்டா. வெறி ஒன்று உழைச்சோம். அப்பா கார் வச்சிருப்பாரு, தொட விட மாட்டாரு. டிரைவருக்கு 4000 சம்பளம் கொடுப்பாரு. மெட்ரிகுலேஷன் 600 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். அப்பா காரு அவவே உழைச்சு வாங்கணும்னாரு.
இந்த வெறி எனக்குள்ள ஏத்துச்சு. நான் ஒன்னொன்னா வாங்க ஆரம்பிச்சேன். 2 வீலர் வாங்கினேன், கார் வாங்கினேன். அப்பா என் கார்ல ஏறுங்க. அப்பதான் அப்பா சொன்னாரு, நீ மனுஷன்டா, நீ என்னுடைய அனுபவத்தை பெற்றதுனால இன்னைக்கு கார் வாங்கியிருக்கேன்னு சந்தோஷம் ஏறி விட்டாங்க. ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? காசு பணத்தை அல்ல பெருமக்களே, உண்மையை, நேர்மையை, அவனுக்கு வாழுகிற வித்தையை கற்றுக் கொடுக்க. என் மகன் MBBS படிக்கும்போது சொன்னேன், மகளே உன்னை MBBS படிக்கிறேன், தகுதிக்கு மீறின வேலை, மாசம் நான் வாங்குற சம்பளத்துக்கு மேல உனக்கு நான் கட்டுறேன், ஆனால் என்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் நீ உணர்ந்து கொள், நன்றாக படினேன். படிச்சா ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்படிதான். என் மூத்த மகளுக்கு சொன்னேன், உன்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், எனக்கு என்னன்னே தெரியாது, எங்க அப்பா என்னை ஏதோ படிக்க வச்சார், உன்னை படிக்க வைக்கிறேன், நீ பார்த்து நல்லா படி. படிச்சாங்க. கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதுதான் மிகப்பெரிய சவால்கள். இன்னைக்கு அழகா கண்ணதாசன் கேட்டாரு, தேர்வு வருது, எங்களுக்கு பயமா இருக்குது, தேர்வுல தோத்துட்டா தற்கொலை பண்ற முடிவுக்கு போறான். மன தைரியம் இல்லை. இன்னைக்கு அப்பா வைவாங்க, அப்பா செய்வாங்க. விசுவாசம் படத்துல அதெல்லாம் செஞ்சு நினைப்பாங்க. உன் பிள்ளைய வந்து நீ ஃபர்ஸ்டா வரணும் சொன்னாங்கன்னா அது மருந்து சாப்பிட்ற அளவுக்கு போச்சு. பிள்ளைகளை கெடுக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அப்ப புத்தகங்கள் என்ன செய்யும்? எவ்வளவோ புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய புத்தகங்கள் வந்தாலும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம். என் அப்பா அப்படி வாழ்ந்தாங்க, என் அம்மா அப்படி வாழ்ந்தாங்க, எங்க அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் வாழையடி வாழையில வந்த திருக்கூட்டம் என்று வள்ளலார் சொல்லுவார். வள்ளலார் இன்னும் அவருடைய வேலையை சொல்வார், உயிரோடு வாழ்வது என்பது வேறு, உயிர்களோடு வாழ்வது என்பது வேறு. நாமெல்லாம் உயிரோடு வாழ்கிறோம், இன்னும் உயிர்களோடு வாழவில்லை. உயிர்களோடு வாழ்வது மனிதாபிமானம் தாண்டி உயிராபிமானம் மலர வேண்டும் என்று சொல்லுவார். அந்த உயிராபிமானம் மலர வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் படிக்கிற புத்தகங்களில் இல்லை. அது மூத்தோர்களின் அறிவுரையிலும் அனுபவத்திலும் தான் இருக்கிறது. எனவே நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகள் வல்லவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி, மனிதன் காற்றை சுவாசிப்பதால் வாழவில்லை, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்புங்கள், நாளைய பாரதம் உங்கள் கைகளில் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய தமிழிசை சங்கத்தாருக்கு கோடானு கோடி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி வந்து இதுகாலம் அமர்ந்து கேட்ட உங்கள் பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை வணங்கி, வான்மைகள் வளாது பெய்க, மழைவளம் சுரக்க, மன்னவன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் போக, நற்றவம் வேண்டும் அல்க, மேன்மைகொள் சைவ வைணவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி கடவுளை நிறைவு செய்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.